Hi students, welcome back to learning journey. இதில் பாருங்கள், இப்போ ஒருத்தங்க இன்னொருத்தங்கக்கிட்ட பேசுகிறாங்க. அதாவது யார்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா, ஒரு அப்பா அவங்களுடைய மகன்கிட்ட பேசுகிறாங்க. ஒரு அப்பா வந்து தன்னுடைய மகன்கிட்ட பேசுகிறாங்க. என்னன்னு கேட்குறாங்கன்னா, வில் யூ ஹேவ் ஸ்டடீடு தட் லெசன் மெனி டைம்ஸ். அதாவது இந்த பையனுக்கு வந்துட்டு ஒரு லெசன் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, படிக்கிறதுக்குள்ளே வாயிலே நுழைய மாட்டேங்குது ஒரு லெசன் மட்டும். அதை தான் அவங்க அப்பா தியானித்து கேட்குறாங்க. என்ன, நீ நிறைய தடவை படிச்சிருப்பியா, வராத ஒன்று நிறைய தடவை படித்து தரவு பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தியே, ஒன்று நமக்கு வரல அப்படின்னா அதை தான் நம்ம நிறைய தடவை படித்து பதிய வச்சுக்குவோம் மனசில். அதை வச்சு அவங்க அப்பா கேட்குறாரு, வில் யூ ஹேவ் ஸ்டடீடு. அதாவது நீ படித்து, இப்போ வந்துட்டு சொன்னோம் இல்லையா, ஸ்டடீடு. இப்போ இந்த மூணில் குட்டியாக இருக்குது, குட்டியில் இந்த கேப் இருக்குல்ல, இந்த இடத்துல தான் இந்த ஹேவு, ஹேஸு, ஹேடு, அந்த ஷேப் இந்த இடத்துல டிஃப்ரென்ஸில் வரும். வில் யூ ஹேவ் ஸ்டடீடு. நீ படித்து இருப்பாயா. யூனா இருப்பாயா, வில் ஹேவ்னா இருப்பது, யூனா இருப்பாயா, நீ படித்து இருப்பாயா. தட் லெசன், அந்த பாடத்தை மெனி டைம்ஸ். இது எப்படின்னா, அந்த பாடத்தை நிறைய தடவை நீ படித்து இருப்பாயா. இது இத்தனை இடத்த மாற்ற வேண்டியதாக இருக்குது. இதுக்கு டைரெக்டாக இங்கிலீஷாகவே பேசிடணும். அதுக்கு சென்டென்ஸ் பேட்டர்ன் ஞாபகப்படுத்துன்னு சொல்லித்தரேன், நானே சொல்லித்தரேன் ஞாபகமாக, சரியா? அதில் பேட்டர்ன் சரியாயிடும், ஓகேவா? அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், நான் வில் ஹேவ் ஸ்டடீடு, படித்து இருப்பேன். வில் ஹேவ்னா இருப்பேன், நான் இருப்பேன். ஐனா நான், வில் ஹேவ்னா இருப்பேன், என்ன செய்திருப்பேன், படித்து. அதான் ஸ்டடீடு, படிக்கிறது ஸ்டடீடுனா படித்தாச்சு, பாஸ்ட் டென்ஸ். ஸ்டடீடு தேர்ட் ஒன் வர்றது தான் படித்து அப்படின்னு பாதியில் நிற்கும். அதைத்தான் இந்த பர்ஃபெக்ட் பண்ண வரும். இந்த ஹேவ், ஹேடு, ஹேஸு, வில் ஹேவ் இடத்துக்கு ஏற்ற மாதிரி. ஐ வில் ஹேவ் ஸ்டடீடு, நான் படித்து, வில் ஹேவ்னா இருப்பேன். இஃப் ஆல்னு அர்த்தம். என்ன ஆல்? இஃப் இட் வாஸ் ஈஸி. அது எல்லாத்துக்குமே இட்டு தான். அது ஈஸியாக இருந்தது ப்ளஸ் ஆல் இருந்தால், அது ஈஸியாக இருந்தால் படித்திருப்பேன். அடுத்தது, ஒரு பிடி சார் பசங்ககிட்ட கேட்குறாங்க, வில் யூ ஹேவ் பிளேய்டு போல்ட்லி. எப்போவுமே அடுத்த ஸ்கூலுக்கு போய் விளையாடுறப்ப கை காலெலாம் நடுங்குது, ஏன்பா? எப்போ தான் நீங்கள் விளையாடுவீங்க தைரியமாக? விளையாடிருப்பீங்களா? இந்த தடவையெல்லாம் விளையாடிருப்பீங்களா? நான் பார்க்கல, நான் வரல, உங்கள்கிட்ட கேட்குறேன், நல்லா விளையாடிருப்பீங்களா? நம்புகிறேன். வில் யூ ஹேவ் பிளேய்டு, இப்போ யூ ஹேவ் பிளேய்டு, நீங்கள். யூ அப்படின்னா நீங்கள் எல்லாத்துக்குமே யூ தான் இங்கிலீஷில். நீங்கள், இங்கே நிறைய பேர் நிற்கிறாங்க இல்லையா? சார் கேட்குறாரு, பிடி சார் அந்த பசங்க, நீங்கள் விளையாடி, இது தேர்டு, பிளேய்டு தேர்ட் பிளேஸு. விளையாடி அப்படி தான், விளையாடினேன் அப்படி வராது. இது கூட சேர்ந்து வருதுன்னா இது எச்சம், அதாவது இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். நீங்கள் விளையாடி இருப்பீங்களா. நீங்கள் விளையாடி இருப்பீங்களா தைரியமாக. போல்டுலினா என்ன? தைரியமாக. நீங்கள் விளையாடி இருப்பீங்களா தைரியமாக. வில் யூ ஹேவ் பிளேய்டு போல்டுலி இன் அதர் ஸ்கூல்ஸ். மற்ற ஸ்கூலுக்கு போகிறப்ப காலெல்லாம் நடுங்குது உங்களுக்கு. இனி வரப்போகிறதாவது போல்டாக விளையாடுவீங்களா அப்படின்னு பசங்க சொல்கிறாங்க. நாங்கள் வில் ஹேவ் பிளேய்டு, விளையாடுவோம். வில் ஹேவ் பிளேய்டு, விளையாடுவோம். விளையாடி இருப்போம்,
போல்ட்லி நல்ல தைரியமாக நாங்கள் விளையாடி இருப்போம். எப்போ? இஃப் வி பிளேடு ரெகுலர்லி, நாங்கள் தரோவாக தினந்தோறும் ரெகுலராக ப்ராக்டிஸ் ப்ளே பண்ணியிருந்தா, விளையாடி இருந்தா. இஃப் வி, நாங்கள் ரெகுலராக தினந்தோறும் கரெக்டாக ப்ளே பண்ணியிருந்தால், இஃப் ப்ளே பண்ணுவது ப்ளஸ் ஆல் ப்ளே பண்ணியிருந்தால். வி வில் ஹாவ் பிளேடு, நாங்கள் விளையாடி இருப்போம். வில் ஹாவ்னா வில் ஹாவ்னா நாங்கள் இருப்போம். போல்ட்லி, தைரியமாக. நாங்கள், இப்போ யூட்டன் வரும், நாங்கள் பின்னாடி வருது, தைரியமாக விளையாடி இருப்போம். வில் ஹாவ்னா இருப்போம். எப்போ? இஃப் வி பிளேடு ரெகுலர்லி, நாங்கள் தினந்தோறும் விளையாடி இருந்தால். ஆல் இஃப். புரிஞ்சுதுங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, போக நல்லா கற்றுக்கலாம். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்து சொல்லித்தரேன். தேங்க்யூ.